தனது சொந்த செலவில் செய்யப்பட்ட செங்கோலை திரும்ப பெறுவதற்கு ஈரோடு மாநகராட்சியின் முன்னாள் மேயர் குமார் முருகேஷ் போராடி வருகிறார். ஈரோடு நகராட்சி கடந்த திமுக ஆட்சியில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இதையடுத்து முதல் மாநகர மேயராக கடந்த 2008ஆம் ஆண்டு திமுக நகரச் செயலாளர் குமார் முருகேஷ் பொறுப்பேற்றார். அப்போது அவர் மேயருக்கான வெள்ளி செங்கோலை தனது சொந்த செலவில் செய்துள்ளார். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவிக்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட மல்லிகா பரமசிவம் வெற்றி பெற்று மேயராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் தனது சொந்த செலவில் செய்யப்பட்ட செங்கோலை திருப்பித் தருமாறு மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்திரனிடம் முன்னாள் மேயர் குமார் முருகேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் திருப்பி தர மறுத்துவிட்ட நிலையில் முன்னாள் மேயரின் ஆதரவாளர்கள் செங்கோலை திருப்பி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். காலங்கள் கம்மியா இருந்ததுனால மேயருடைய சொந்த செலவிலேயே அந்த செங்கோல் செய்யப்பட்டது. அது தலைவருடைய கரங்களில் கொடுத்து அவர் பெற்றுக்கொண்டார். அதை வைத்து 4 வருஷம் மேயராகவும் இருந்தார். அந்த மேயர் காலாவதி ஆனதுக்கு பின்னாடி செங்கோலை திருப்பி எங்களுக்கு சொந்தமானது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதை சரியானபடி மாநகராட்சியினுடைய அதிகாரிங்க சரியான பதிலை கொடுக்கல, அதை திருப்பியும் கொடுக்கல. அதுக்கு நான் வச்சுக்கிட்டாலும் அதுக்கு உண்டான அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுக்கல. பழைய செங்கோல் திமுக காரங்க செஞ்சு கொடுத்த செங்கோலை வச்சுதான் பதவியேற்றுக்கிறாங்களா? தனது சொந்த செலவில் செய்யப்பட்ட செங்கோலுக்காக முன்னாள் மேயர் ஒருவர் போராடுவதும் அதை திருப்பித் தர மாநகராட்சி நிர்வாகம் மறுப்பதும் வேடிக்கை காட்சியாக பார்க்கப்படுகிறது.